நமஸ்தே. ஸ்கந்தாஸ் ஹிந்தி யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம பிரவீன் உத்ராத் தேர்ட் பேப்பருக்கான இம்பார்ட்டன்ட் லிஸ்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய February 2025 எக்ஸாமுக்கு தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா எல்லா ஸ்டேட்டுக்கும் இது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ரோமன் ஹிந்தி கவிதாமே ராஷ்ட்ரிய விசார்தாரா, அதாவது தேர்ட் பேப்பரில் ஃபஸ்ட் ரோமன் அப்படிங்கிறது ஜென்ரல் டாபிக் மாதிரி. இது ஒரே ஸ்டோரியோ இல்லை ஒரே விஷயமோ இந்த புக்கில் கிடையாது. ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு ரைட்டர் எழுதுனது வேறு வேறு விஷயங்கள் சம்மந்தப்பட்டது. அதாவது இப்போ காந்திவாதம்னா என்ன, அப்புறம் வந்தே மாதரம்னா என்ன, இந்த மாதிரி அவங்க ஜென்ரலாக ஒரு டாப்பிக்கை கேட்டுடுறாங்க. அதை ஏதாச்சும் ஒரு ரைட்டர் புக்ஸில் ஏதோ ஒரு புக்ஸில் எழுதியிருப்பாங்களே அதுலேருந்து நம்ம கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது மற்ற கிளாஸஸில் வரக்கூடிய ஜென்ரல் எஸ்ஸேஸ் மாதிரி தான், ஆனால் ரைட்டர் எழுதுனதை நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதில் இதில் நிறைய எஸ்ஸேஸ் இருக்குது. இதில் நம்ம 4 கொடுத்து 2 எழுதணும். அதனால நான் ஒரு 7 இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இதை நல்லா தரவு பண்ணும்போது நிச்சயமாக இதுலேருந்தே வந்துடும். ஃபர்ஸ்ட் ஒன் हिंदी कविता में राष्ट्रीय विचारधारा, सेकंड वन हिंदी का स्वर्ण युग भक्ति काल, थर्ड वन मुसलमानों की हिंदी सेवा, फोर्थ वन गांधीवाद, फिफ्थ वन राजभाषा का स्वरूप, सिक्स्थ वन यदि में लिखता, सेवंथ वन वंदे मातरम. செகண்ட் ரோமன் லெட்டர் ரைட்டிங், அதாவது அஃபிஷியல் லெட்டர்ஸு. இப்போ ஒருத்தர் ரிட்டையர் ஆகுறாரு, அதை எல்லாருக்கும் தெரிவிக்கணும்னா அதை எப்படி லெட்டர் எழுதுவாங்க. ஒருத்தர் ட்ரான்ஸ்ஃபர், ஒரு பெரிய ஆஃபீஸர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறாரு, அதை எல்லா ஆஃபீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணணும்னா அந்த லெட்டரோட மாடல் எப்படி இருக்கும், அந்த மாதிரி அந்த அஃபிஷியல் லெட்டர்ஸ் தான் நமக்கு செகண்ட் ரோமனில் வருது. இது 5 மார்க்ஸுக்கு கேட்குறாங்க. அதனால் நம்ம இதை இதுக்கான டெஃபனிஷன் என்ன, அப்புறம் மாடல் இது எப்படி எழுதணும் அப்படின்னு எழுதினா போதும். காரியாலய் ஞாபன், காரியாலய் ஆதேஷ், அர்த்த சர்க்காரி பத்ர, பிருஷ்டாங்கன், சங்கல்ப, பிரஸ் விஞ்ஞாபித், தார், இந்த 7 லெட்டர் ரைட்டிங்கை நல்லா தரவு பண்ணும்போது இதுலேருந்தே வந்துடும். தேர்டு ரோமன் அதே லெட்டர் ரைட்டிங்கை டீட்டெயிலாக எழுதணும். ஒரு லெட்டருக்கு 15 மார்க்ஸ். அப்போ இந்த லெட்டர்னால் என்ன டெஃபனிஷன், அதுக்கப்புறம் இதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், லெஃப்ட் சைடு, ரைட் சைடு, சென்டரில் இந்த மாதிரிலாம் நம்ம இதை எழுதி ஆகணும். இப்போ ஃப்ரம் டூனா அது எப்படியெல்லாம் எழுதணும், அது டேட்டை எங்கே போடணும், அப்புறம் லெட்டரோட நம்பரை எங்கே போடணும், இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஒரு 10 or 15 ரூல்ஸ் எழுதிட்டு ஒரு எக்ஸாம்பிள் லெட்டர் எழுதி காட்டணும். இந்த மாதிரி 15 மார்க்ஸுக்கு தகுந்த மாதிரி இது 3ஐயும் நம்ம எழுதுகிற மாதிரி படித்து வச்சுக்கணும். ஒரே சேம் டாபிக் தான். நான் ஏன் இதை பிரித்து கொடுத்துருக்கேன்னா அது 5 மார்க்ஸுக்கு தகுந்த மாதிரி படித்தா போதும். செகண்ட் ரோமன், தேர்ட் ரோமன் 15 மார்க்ஸுக்கு தகுந்த மாதிரி படிக்கணும். சர்க்காரி பத்திர, காரியாலய் ஆதேஷ், அதிசூச்சனா, இந்த மாதிரி அந்த 15 மார்க்ஸுக்கு தகுந்த மாதிரி இதை எழுதி பார்த்துருங்க. இப்போ எனக்கு இந்த அஃபிஷியல் லெட்டர்ஸ்லாம் டஃப்பாக இருக்குது ஜி, நான் இது படிக்கிறத விட இன்னொரு நம்ம மத்தியமா, ராஷ்டிர பாஷா எல்லாத்துலேயும் படித்தோமே லெட்டர் ரைட்டிங். இப்போ ஃபீவராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூலில் டீச்சருக்கு லீவ் லெட்டர் எழுதுகிறோம். அந்த மாதிரி நார்மல் லெட்டர் ரைட்டிங் உங்களோட பிரவீன் உத்ராத் புக்கிலேயே ஒரு 8 லெட்டர் ரைட்டிங் இருக்குது. அதை நீங்கள் எல்லாத்தையுமே இப்போ நம்ம தக்ஷின் பாரத இந்தி பிரச்சார் சபாவுக்கு வேலை கேட்டு லெட்டர் எழுதுறது, இந்த மாதிரி ஒரு கான்செப்ட். இப்போ நம்ம பொருள் தொலைஞ்சு போச்சு, அதை ரிப்போர்ட் பண்ணி எழுதுறது, அல்லது இப்போ ரயில்வே பார்சல் சர்வீஸில் வரும்போது நம்மளோட பார்சல் டேமேஜ் ஆயிடுச்சு, அதை பற்றி லெட்டர் எழுதுறதுன்னு ஜென்ரலான டாபிக்ஸ், ஜென்ரலான விஷயங்களை கொடுத்து லெட்டர் எழுத சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி லெட்டர் ரைட்டிங்கும் நம்ம புக்கில் ஒரு 8 லெட்டர் ரைட்டிங்ஸ் இருக்குது. இதை நல்லா தரவு பண்ணிவிட்டு இது ஆனால் எது வேணாலும் கேட்பாங்க. இதில் இப்படி தான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஜென்ரலாக எது வேணாலும் கேட்பாங்க. இது எழுதுறதுக்கு தயாராக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு இது வரும் அல்லது இதுன்னு 2 கேட்பாங்க 15 மார்க்ஸுக்கு. அடுத்து ஃபோர்த் ரோமன் ப்ரிசிஸ் ரைட்டிங். இது ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க, இதுக்கு ஒரு டாபிக் கொடுத்து நம்ம ரஃப் காப்பி, ஃபேர் காப்பி அப்படிலாம் போட்டு நம்ம ஒரு ஷார்ட் பண்ணி நம்ம எழுதணும். இது நம்ம பிரவேசிக்காலேருந்தே நமக்கு இது வந்துட்டுருக்கு. ஓனாக எழுத வேண்டியதான். புக்கில் இருக்கிறத நீங்கள் ஒரு வாட்டி படித்து தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு ஓனாக எழுத கற்றுக்கங்க. இதெல்லாம் ஏதாச்சும் ஒன்று தான் கேட்பாங்க, அதனால் எல்லாமே படிச்சிருக்கணும்.
அடுத்து டிரான்ஸ்லேஷன் ஹிந்தி டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு ஹிந்தி. இந்த ஒரு லெசனையும் வாசித்து பாருங்கள். அதில் ஏதோ ஒரு கருத்து இருக்கும். ஓ இது சம்மந்தமாக தான் இந்த லெசன் இருக்குது. அந்த மாதிரி வாசித்து பார்த்தாவது வச்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் மனப்பாடம் பண்ண முடியாத அதை வாசிச்சாவது பார்த்துட்டிங்கன்னா, ஓ இந்த லெசன்லேருந்து தான் வந்திருக்கு, அப்போ நம்ம இதை பற்றி தான் எழுதணும் அப்படிங்கிற ஐடியாவாவது கிடைக்கும். டிரான்ஸ்லேஷன்லாம் அலட்சியமாக இருக்காதீங்க. 15 மார்க்ஸ் இருக்குது. இதுலேயே 30 மார்க்ஸ் வந்துடுச்சு. தேர்ட் பேப்பரை பொறுத்த வரைக்கும் மார்க் எடுக்கிறதுங்கிறது நம்ம அந்த 4th ரோமன் வரைக்கும் நீங்கள் என்ன தரவு பண்ணிட்டீங்களோ, தேர்டு ரோமன் வரைக்கும் தான். 4th கூட நீங்கள் ஓனாக தானே எழுத போகிறீங்க. தேர்டு ரோமன் வரைக்கும் தான் நீங்கள் படித்து மார்க் எடுக்க முடியும். அதுக்கு மேலெல்லாம் ஓனாக தான். ஒரு 45 மார்க்ஸ் வந்து ஓனாக எழுத வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த மிச்சம் இருக்கிற அந்த 55 மார்க்ஸ் இருக்குதுல்ல, படித்து எழுதுறது, அதை ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி நான் சொல்லியிருக்க இம்பார்ட்டன்ட்லாம் எழுதி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் இதில் நல்ல மார்க்கோ இல்லை பாஸ் மார்க்கோ எடுக்க முடியும். அதனால் கொஞ்சம் அந்த படித்து எழுதுகிற ரோமன்ஸ் எல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஓனாக எழுதுறதுல மார்க்கு வரலாம், வராமலும் போகலாம். அதனால் தேர்ட் பேப்பர் ரொம்ப கவனமாக நீங்கள் படிக்க வேண்டிய ஒரு பேப்பராக இருக்குது. தன்யவாத்.